கூச்ச சுபாவம் எனக்கு பிறக்கும் போதே வந்துட்டுன்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கைய நம்ம போன வீடியோல உடைச்சாச்சு. இந்த வீடியோல கூச்ச சுபாவம் எதனால வருதுங்கிற ஒரு உண்மை காரணத்த பார்க்கலாம். நான் சிம்பிளா போன வீடியோல சொல்லியிருந்தேன். அது ஒரு பழக்கம்னு. இப்போ கொஞ்சம் தெளிவா பார்த்துருவோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா அவருடைய பாஸ்ட் சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். நிறைய அவமானங்கள சந்திச்சிருப்பாங்க. அப்ப இந்த அவமானங்கள் வந்து எப்படி இருக்கலாம்னா, குறிப்பா கூச்ச சுபாவமுடைய மக்களுக்கு எவ்வாறு இருக்கும்னா, உங்களுடைய பள்ளிக்கூடங்கள்லயோ, இல்ல காலேஜ்லயோ, இல்ல ஒரு பொது இடத்துலயோ, இல்ல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய, நீங்க வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட்ல நீங்க மத்த மக்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க. இல்லன்னா கேலி செய்யப்பட்டிருப்பீங்க. இல்ல உங்கள பார்த்து சிரிச்சிருப்பாங்க. உங்கள நக்கல் பண்ணியிருப்பாங்க. இல்ல நீங்க ஒரு இடத்துல நிராகரிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கிடைச்சிருக்காது. அந்த நேரத்துல கான்ஃபிடன்ஸ் டக்குன்னு டிராப் ஆகுது. அந்த நேரத்துல தன்னம்பிக்கை ஒரு நபருக்கு குறைஞ்சிடுது. அந்த மொமெண்ட்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சுபாவம் ஆரம்பிக்கிற இடம்னு சொல்லலாம். ஆனா அங்க வந்து முழுசா வந்துரும்லாம் இல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சைனஸ்ங்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன். சைனஸ்ங்கிறது உடனடியா வரக்கூடிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுடைய வாழ்க்கைய வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அப்ப இந்த மொமெண்ட்ல நான் சொல்லக்கூடிய இந்த அவமானம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு மொமெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கான்ஃபிடன்ஸ் டிராப் ஆகுது. நான் என்ன நம்புறத கொஞ்சம் குறைக்கிறேன். அந்த மொமெண்ட்ல நான் என்ன நம்ப மாட்றேன். என்னடா நமக்கு பண்ண முடியல. நம்மள சிரிச்சுட்டாங்க. நமக்கு செய்ய தெரியல அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கான்ஃபிடன்ஸ் டிராப் ஆன உடனே எனக்குள்ள ஒரு சின்ன டவுட் வந்துருது. ஒரு சின்ன ஒரு விதை வந்து விழுந்துருது. எனக்கு தெரியலையோ, எனக்கு வரலையோ அப்படின்னு. அந்த டவுட் காரணமா அடுத்த முறை கொஞ்சம் யோசிக்கிறேன். அடுத்த முறை பேசுறதுக்கோ, செய்றதுக்கோ, முன்னாடி போய் நிக்கிறதுக்கோ, ஒரு விஷயத்த கேட்கறதுக்கோ நான் தயங்குறேன். கொஞ்சம் ஒரு சைலன்ஸ் சொல்லலாம். அந்த சைலன்ஸ் இன்னொரு முறை சைலன்ஸா மாறுது. திரும்ப நான் சைலண்டா இருக்கேன். திரும்ப சைலண்டா இருக்கேன். திரும்ப நான் பேச மாட்றேன். திரும்ப பேச மாட்றேன். அப்போ ஒரு இடத்துல ஆரம்பிச்ச அந்த ஒரு ஒரு சைலண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் டிராப் என்ன அடுத்தடுத்த நேரங்கள்ல மறுபடியும் அமைதியாக்க வைக்குது. அமைதியாக்க வைக்குது. அமைதியாக்க வைக்குது. இது தொடர்ந்து நடக்க 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 ஒரு கட்டத்துக்கு மேல அது ஒரு நம்மளுடைய அடையாளத்தையே சிதைக்குது. நான் யாருங்கிற ஒரு ஐடென்டிட்டியா அவர் வந்து இழக்க ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல நான் யாருன்னு அவருக்கு வந்து புரிதல் இருக்காது. எனக்கு என்ன வரும் அவருக்கு சரியா புரியாது. என்னால அதை செய்ய முடியுமான்னு அவர் கேள்வி கேட்பார். எனக்கெல்லாம் பேச முடியுமா? இது கேள்வி கேட்பார். என்னுடைய ஒப்பீனியன் கரெக்டான கேள்வி கேட்பார். என்னுடைய முடிவு கரெக்டான கேள்வி கேட்பார். எல்லாத்தையும் அந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். அங்கதான் சைனஸ் உண்மையான ஒரு விசுவரூபத்தை வந்து ஒரு நபருக்கு கொடுக்கும். எப்போ ஒரு நபர் தன்னை இந்த அளவுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரோ, எப்ப பார்த்தாலும் நீங்க உங்கள பத்தி எனக்கு இது வருமா? நான் சரியா? என் கேள்வி சரியா? என்னுடைய ஒப்பீனியன் சரியா? நான் சரியா தான் வாழ்றேனா? சரியா தான் நிக்கிறேனா? சரியா தான் நடக்கிறேனா? சரியா தான் நான் வந்து நான் வேலை செய்றேனா? எல்லாத்தையும் கேள்வி கேட்கும்போது, அடையாளம் வந்து முழுசா சிதைக்கப்படுது. அடையாளம் சிதைஞ்சிட்டுனா, அந்த நபர் ஒட்டுமொத்தமா தன்னுடைய வாழ்க்கை மீது உள்ள ஒரு கண்ட்ரோலை இழந்துருவார். எதுக்குமே நம்பிக்கை வராது. எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும். எதுவுமே பிடிக்காது. யார பார்த்தாலும் பேச தோணாது. எங்கேயுமே போக தோணாது. தனிமையை தேடி கொள்வார் அந்த நபர். இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த அனுபவம் என்ன? எந்த மாதிரி நெகட்டிவான அனுபவங்கள் உங்கள இந்த சைனஸ்ங்கிற ஒரு குழிக்குள்ள தள்ளுனுச்சு? இந்த ஸ்லோ பாய்சன் உங்க லைஃப்ல வர ஆரம்பிச்சது எப்போ உங்களுடைய அடையாளம் சிதைக்க ஆரம்பிச்சதுங்கிறத யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிளாரிட்டி கிடைக்கும். சோ உங்களுக்கு சைனஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னு நான் புரிஞ்சிருக்கேன் நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச்.